வணக்கம் நண்பர்களே, உங்களோட பிரியமான தமிழ் யூடியூப் சேனலான தளபதி விஜய்க்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் 1993 வருஷத்துல இருந்து 2026 வரைக்கும் விஜய் மற்றும் அஜித், அதாவது நம்ம தலை மற்றும் தளபதி, இவங்க ரெண்டு பேரோட எந்தெந்த படங்கள் ரிலீஸ் ஆனது, யாரோட படங்கள் அதிக வெற்றி அடைந்தது, ரெண்டு பேரில் யார் லீடிங்கில் இருந்தாங்க, அதைத்தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம தளபதி விஜய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுத்துட்டு பாருங்கள். என்னதான் வயசில் நம்ம தலை அஜித் விஜயை விட சீனியராக இருந்தாலும் சினி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தளபதி விஜய் தலை அஜித்தை விட சீனியர். இவர் அறிமுகமானது 1992 ஆண்டு நாளைய தீர்ப்பு படத்தில். ஆனால் நம்ம தலை அஜித் தமிழில் அறிமுகமானது 1993 ஆண்டு. ஸோ நாம் ஆரம்பிக்கிறதே 1993 இருந்து தான். வாங்க கோதாவில் குதிப்போம். 1993 பார்த்தீங்கன்னா அஜித் விஜய் இவங்க ரெண்டு பேருக்குமே ஆளுக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. விஜய்க்கு செந்தூர பாண்டியும், அஜித்துக்கு அவர் முதல் முறையாக அறிமுகமான அமராவதி படம் ரிலீஸ் ஆச்சு. இதில் செந்தூர பாண்டி சூப்பர் ஹிட்டான நிலையில் அமராவதி ஒரு சுமாரான வெற்றி அடைஞ்சது. அதனால் 1993 வருஷத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் தான் வின்னர். அடுத்ததாக 94வது வருஷத்தில் விஜய்க்கு ரசிகன்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அதே நேரத்தில் அஜித்துக்கு பாசமலர்கள், பவித்ரான்னு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதில் விஜயோட ரசிகன் படம் வெற்றி அடைஞ்சது. அதே சமயம் அஜித்தோட 2 படங்களுமே ஃப்ளாப் ஆகிடுச்சு. அதனால் 94வது வருஷத்துலையும் விஜய் தான் வின் பண்ணுறாரு. அடுத்ததாக 95வது வருஷத்தில் விஜய்க்கு 4 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அஜித்துக்கு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. நம்ம தளபதி விஜய்க்கு தேவா, ராஜாவின் பார்வையிலே, விஷ்ணு, சந்திரலேகான்னு 4 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அதே சமயம் தல அஜித்துக்கு ஆசை, ராஜாவின் பார்வையிலேன்னு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதில் ராஜாவின் பார்வையிலே படத்தில் நம்ம தலையும் தளபதியும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இந்த லிஸ்ட்டில் விஜய் நடித்த தேவா, விஷ்ணு 2 படங்களும் ஹிட் ஆச்சு. மீதி 2 படங்களும் ஃப்ளாப் ஆகிடுச்சு. அதே சமயம் அஜித்துக்கு ஆசை படம் ஹிட் ஆச்சு, ராஜாவின் பார்வையிலே ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஸோ 95வது வருஷத்தை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு 2 படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு, அஜித்துக்கு 1 படம் வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால் இந்த வருஷம் முந்துறது விஜய் தான். அடுத்ததாக 1996 பார்த்தீங்கன்னா விஜய்க்கு 5 படங்கள் ரிலீஸ் ஆச்சு, அஜித்துக்கு 4 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. விஜய்க்கு கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, பூவே உனக்காக, வசந்த வாசல், மாண்புமிகு மாணவன், செல்வான்னு இந்த 5 படங்களும் ஒரே வருஷத்தில் ரிலீஸ் ஆச்சு. அதே சமயம் அஜித்துக்கு வான்மதி, கல்லூரி வாசல், மைனர் மாப்பிள்ளை, காதல் கோட்டைன்னு 4 படங்களும் ஒரே வருஷத்தில் ரிலீஸ் ஆச்சு. இதில் விஜய்க்கு கோயம்புத்தூர் மாப்பிள்ளை ஹிட் ஆச்சு. அதே சமயம் பூவே உனக்காக மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. மீதி இருக்கிற 3 படங்களும் சரியாக ஓடலை. அதே சமயம் அஜித்துக்கு வான்மதி படம் ஹிட் ஆச்சு, காதல் கோட்டை மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. மீதி இருக்க 2 படங்கள் சரியாக ஓடலை. ஸோ இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே 2 படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால் இந்த முறை 2 பேருக்குமே வெற்றி தான். 1997வது வருஷத்தில் விஜய்க்கு 5 படங்களும் அஜித்துக்கு 5 படங்களும் ரிலீஸ் ஆச்சு. இதில் விஜய்க்கு காலமெல்லாம் காத்திருப்பேன், லவ் டுடே, ஒன்ஸ் மோர், நேருக்கு நேர், காதலுக்கு மரியாதைன்னு 5 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அதே சமயம் அஜித்துக்கு நேசம், ராசி, உல்லாசம், பகைவன், ரெட்ட ஜட வயசுன்னு 5 படங்கள் ஒரே வருஷத்தில் ரிலீஸ் ஆச்சு. இதில் விஜய்க்கு பார்த்தீங்கன்னா லவ் டுடே, ஒன்ஸ் மோர், நேருக்கு நேர், காதலுக்கு மரியாதைன்னு இந்த 4 படங்களுமே வெற்றி அடைஞ்சது. அதுலேயும் காதலுக்கு மரியாதை மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. ஒரே ஒரு படம் மட்டுமே ஃப்ளாப் ஆச்சு. ஆனால் அஜித்துக்கு பார்த்தீங்கன்னா உல்லாசங்கிற ஒரே ஒரு படம் மட்டும்தான் ஹிட் ஆச்சு. மீதி இருக்கிற 4 படங்களும் ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஸோ 97வது வருஷத்தை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு 4 படங்கள் ஹிட் ஆகிருக்கு, அஜித்துக்கு ஒரே ஒரு படம் மட்டும் ஹிட் ஆகிருக்கு. அதனால் இந்த வருஷத்துலேயும் விஜய் தான் வின் பண்ணுறாரு. அடுத்ததாக 1998வது வருஷத்தில் விஜய்க்கு 3 படங்கள் ரிலீஸ் ஆச்சு, அஜித்துக்கு 4 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. விஜய்க்கு நினைத்தேன் வந்தாய், பிரியமுடன், நிலாவே வான்னு 3 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அஜித்துக்கு காதல் மன்னன், அவள் வருவாளா, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், உயிரோடு உயிராகன்னு 4 படங்களும் ஒரே வருஷத்தில் ரிலீஸ் ஆச்சு. விஜய்க்கு நினைத்தேன் வந்தாய், பிரியமுடன்னு 2 படங்களும் வெற்றி அடைஞ்சது. நிலாவேவா ஃப்ளாப் ஆயிடுச்சு. அஜித்துக்கு காதல் மன்னன், அவள் வருவாளா, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்னு இந்த 3 படங்கள் வெற்றி அடைஞ்சது. ஒரே ஒரு படம் மட்டும் ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஸோ 98வது வருஷத்தை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு 2 படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு, அதே சமயம் அஜித்துக்கு 3 படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால் இந்த வருஷம் அஜித் தான் வின் பண்ணுறாரு.
அடுத்தது 1999 பார்த்தீங்கன்னா விஜய்க்கு 4 படங்கள் ரிலீஸ் ஆச்சு, அஜித்துக்கு 6 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதில் விஜய்க்கு பார்த்தீங்கன்னா துள்ளாத மனமும் துள்ளும், என்றென்றும் காதல், நெஞ்சினிலே, மின்சார கண்ணா இந்த 4 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அஜித்துக்கு தொடரும், உன்னை தேடி, வாலி, ஆனந்த பூங்காற்றே, அமர்க்களம், நீ வருவாயான்னு 6 படங்களும் ஒரே வருஷத்தில் ரிலீஸ் ஆச்சு. இதில் விஜய்க்கு துள்ளாத மனமும் துள்ளும், மின்சார கண்ணான்னு 2 படங்கள் வெற்றி அடைஞ்சது. இதில் துள்ளாத மனமும் துள்ளும் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. மீதி இருக்க 2 படங்கள் ஃப்ளாப் ஆயிடுச்சு. அஜித்துக்கு வாலி, அமர்க்களம், உன்னை தேடி, நீ வருவாயான்னு 4 படங்கள் ஹிட் ஆச்சு. மீதி இருக்க 2 படங்கள் ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஸோ 99வது வருஷத்தை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு 2 படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு, அஜித்துக்கு 4 படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால் இந்த வருஷ ரேஸில் முந்துறது அஜித்து தான். அடுத்ததாக 2000வது வருஷத்தில் விஜய்க்கு 3 படங்கள் ரிலீஸ் ஆச்சு, அஜித்துக்கு 3 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதில் விஜய்க்கு கண்ணுக்குள் நிலவு, குஷி, பிரியமானவளேன்னு 3 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அதே சமயம் அஜித்துக்கு முகவரி, கண்டுகொண்டேன், உன்னை கூட என்னை தருவேன்னு 3 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதில் விஜயோட குஷி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு, பிரியமானவளே சூப்பர் ஹிட் ஆச்சு, கண்ணுக்குள் நிலவு ஒரு சுமாரான வெற்றி அடைஞ்சது. அஜித்துக்கு முகவரி ஹிட் ஆச்சு, கண்டுகொண்டேன் சூப்பர் ஹிட்டு, உன்னை கூடி என்னை தருவன் ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஸோ 2000ஆம் வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்குமே 2 படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு. இருந்தாலும் 2 பேர் படங்களையும் கம்பேர் பண்ணுறப்போ விஜயோட படங்கள் தான் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால் இந்த வருஷம் விஜய் தான் வின் பண்ணுறாரு. அடுத்ததாக 2001ஆம் வருஷத்தில் விஜய்க்கு 3 படங்கள் ரிலீஸ் ஆச்சு, அஜித்துக்கும் 3 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதில் விஜய்க்கு ஃப்ரெண்ட்ஸ், பத்ரி, ஷாஜகான்னு 3 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அதே சமயம் அஜித்துக்கு தீனா, சிட்டிசன், பூவெல்லாம் உன் வாசம்னு 3 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதில் விஜயோட ஃப்ரெண்ட்ஸ் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு, பத்ரியும் வெற்றி அடைஞ்சது, ஷாஜகான் சுமாரான வெற்றி அடைஞ்சது. அதே சமயம் அஜித்துக்கு தீனா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு, பூவெல்லாம் உன் வாசம் சூப்பர் ஹிட், சிட்டிசன் ஹிட். ஸோ 2001ஆம் வருஷத்தை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு 2 படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு, அஜித்துக்கு 3 படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால் இந்த முறை ரேஸில் முந்துறது நம்ம அஜித் தான். அடுத்ததாக 2002ஆம் வருஷத்தில் விஜய்க்கு 3 படங்கள் ரிலீஸ் ஆச்சு, அஜித்துக்கும் 3 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. விஜய்க்கு தமிழன், யூத், பகவதின்னு 3 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அஜித்துக்கு ரெட், ராஜா, வில்லன்னு 3 படங்கள் ஒரே வருஷத்தில் ரிலீஸ் ஆச்சு. இதில் விஜயோட யூத் படம் வெற்றி அடைஞ்சது, பகவதியும் தமிழனும் சுமாரான வெற்றி மட்டுமே அடைஞ்சது. அஜித்துக்கு வில்லன் படம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அதே சமயம் ராஜா, ரெட்டுன்னு 2 படங்களும் ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஸோ 2002ஆம் வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்குமே 1 படம் மட்டும்தான் வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால் இந்த முறை 2 பேருக்குமே வெற்றி தான். 2003 பார்த்தீங்கன்னா விஜய்க்கு 3 படங்கள் ரிலீஸ் ஆச்சு, அஜித்துக்கு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதில் விஜய்க்கு வசீகரா, புதிய கீதை, திருமலைன்னு இந்த 3 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அஜித்துக்கு ஆஞ்சநேயா என்னை தாளாட்ட வருவாளான்னு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதில் விஜயோட திருமலை பிளாக் பஸ்டர் ஹிட் அடைஞ்சது, வசீகரா படமும் சுமாரான வெற்றி அடைஞ்சது. ஆனால் புதிய கீதை ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதே சமயம் அஜித்தோட 2 படங்களுமே ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஸோ 2003ஆம் வருஷத்தை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு திருமலை படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. ஆனால் அஜித்துக்கு எந்த படமுமே வெற்றி அடையலை. அதனால் இந்த முறை விஜய் தான் வின் பண்ணுறாரு. 2004ஆம் வருஷத்தை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு 3 படங்கள் ரிலீஸ் ஆச்சு, அஜித்துக்கு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. விஜய்க்கு உதயா, கில்லி, மதுரன்னு 3 படங்கள் ஒரே வருஷத்தில் ரிலீஸ் ஆச்சு. அஜித்துக்கு ஜனா, அட்டகாசம்னு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. விஜய்க்கு கில்லி ஒரு பிரம்மாண்டமான பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு, மதுரை படமும் வெற்றி அடைஞ்சது. ஆனால் உதயா படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதே சமயம் அஜித்துக்கு அட்டகாசம் படம் பெரிய வெற்றியை கொடுத்தது, ஆனால் ஜனா ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஸோ 2004ஆம் வருஷத்தை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு 2 படங்களும் வெற்றி அடைஞ்சிருக்கு, அஜித்துக்கு 1 படம் மட்டும் வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால் இந்த வருஷத்தில் விஜய் தான் வின் பண்ணுறாரு. 2005ஆம் வருஷத்தை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு 3 படங்கள் ரிலீஸ் ஆச்சு, அஜித்துக்கு ஒரே ஒரு படம் மட்டும் ரிலீஸ் ஆச்சு. விஜய்க்கு திருப்பாச்சி, சிவகாசி, சச்சின்னு 3 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அஜித்துக்கு ஜிங்கிற ஒரு படம் மட்டும் ரிலீஸ் ஆச்சு. இதில் விஜய்க்கு பார்த்தீங்கன்னா திருப்பாச்சி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சுது, சிவகாசியும் சூப்பர் ஹிட் ஆச்சு, சச்சின் படமும் ஹிட் ஆச்சு. ஆனால் அஜித்தோட ஜி படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஸோ 2005ஆம் வருஷத்தை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு 3 படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு, அஜித்துக்கு எந்த படமுமே வெற்றி அடையலை. அதனால் இந்த வருஷத்துலேயும் விஜய் தான் வின் பண்ணுறாரு.
2006 விஜய்க்கு ஆதிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. அஜித்துக்கு பரமசிவன், திருப்பதி, வரலாறுன்னு 3 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதில் விஜயோட ஆதி ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஆனால் அஜித்தோட வரலாறு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிது. திருப்பதி, பரமசிவன் 2 படங்களும் சுமாராக தான் ஓடிச்சு. இந்த முறை அஜித்தோட வரலாறு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. ஆனால் விஜய்க்கு எந்த படமுமே வெற்றி அடையலை. அதனால் இந்த முறை அஜித் தான் வின் பண்ணுறாரு. 2007 பார்த்தீங்கன்னா விஜய்க்கு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அஜித்துக்கு 3 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. விஜய்க்கு போக்கிரி, அழகிய தமிழ் மகன் 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அஜித்துக்கு ஆழ்வார், பில்லா, கிரீடம்னு 3 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதில் விஜயோட போக்கிரி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு. ஆனால் அழகிய தமிழ் மகன் ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதே சமயம் அஜித்துக்கு பில்லாவும் ரொம்ப பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. ஆனால் ஆழ்வார், கிரீடம் இந்த 2 படங்களும் ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஸோ 2007 வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்குமே ஆளுக்கு ஒரு படம் வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால் 2 பேருமே ஈக்குவலாக தான் இருக்காங்க. 2008 விஜய்க்கு குருவி, அஜித்துக்கு ஏகன்னு 2 பேருக்குமே ஆளுக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் இதில் 2 படங்களும் சரியாக போகலை. ஸோ 2008 வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்குமே வெற்றி இல்லை. 2009 வருஷத்தில் விஜய்க்கு வில்லு, வேட்டைக்காரன்னு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் நம்ம தல அஜித்தோட எந்த படமுமே ரிலீஸ் ஆகலை. இதில் வேட்டைக்காரன் சுமாரான வெற்றி அடைஞ்சது. வில்லு ஃப்ளாப் ஆயிடுச்சு. 2010 வருஷத்தில் விஜய்க்கு சுறா, அஜித்துக்கு அசல்னு ஆளுக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் இந்த 2 படங்களுமே சரியாக ஓடலை, ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதனால் இந்த வருஷத்தில் 2 பேருக்குமே வெற்றி கிடையாது. அடுத்ததாக 2011 வருஷத்தில் விஜய்க்கு காவலன், வேலாயுதம்னு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அஜித்துக்கு மங்காத்தாங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. இதில் விஜயோட காவலன் சூப்பர் ஹிட் ஆச்சு. வேலாயுதம் படமும் ஹிட் ஆச்சு. ஆனால் அதே சமயம் அஜித்தோட மங்காத்தா ரொம்ப பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. ஸோ 2011 வருஷத்தை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு 2 படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு. அஜித்துக்கு ஒரு படம் வெற்றி அடைஞ்சிருக்கு. இருந்தாலும் 2011 வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மங்காத்தா படம் தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. ஸோ இந்த வருஷம் வெற்றி அடைஞ்சது அஜித் தான். அடுத்ததாக 2012 வருஷத்தில் விஜய்க்கு நண்பன், துப்பாக்கின்னு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அஜித்துக்கு பில்லா 2ங்கிற ஒரே ஒரு படம் மட்டும் ரிலீஸ் ஆச்சு. இதில் விஜயோட 2 படங்களுமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிது. அதுலேயும் நம்ம தளபதியோட துப்பாக்கி அது வரைக்கும் வந்த தமிழ் படங்கள்லேயே ஒரு பெரிய ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிச்சு. ஆனால் அதே சமயத்தில் அஜித்தோட பில்லா 2 ஃப்ளாப் ஆகிடுச்சு. அதனால் 2012 வருஷத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் தான் வின் பண்ணுறாரு. அடுத்ததாக 2013 விஜய்க்கு தலைவா, அஜித்துக்கு ஆரம்பம்னு ஆளுக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. இதில் விஜயோட தலைவா சுமாரான வெற்றி அடைஞ்சது. தலைவா படம் சுமாரான வெற்றி அடைஞ்சாலும் நம்ம தளபதியோட அரசியல் வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் போட்டதே அந்த படம் தான். ஆனால் அஜித்தோட ஆரம்பம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு. அதனால் இந்த வருஷத்தில் அஜித் தான் வின் பண்ணுறாரு. அடுத்ததாக 2014 விஜய்க்கு ஜில்லா, கத்தின்னு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அஜித்துக்கு வீரம்ங்கிற ஒரே ஒரு படம் மட்டும் ரிலீஸ் ஆச்சு. இதில் விஜயோட ஜில்லா, கத்தி 2 படங்களுமே ரொம்ப பெரிய வெற்றி அடைஞ்சிது. அஜித்தோட வீரம் படமும் ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ 2014 வருஷத்தை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு 2 படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு. அஜித்துக்கு ஒரு படம் வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால் இந்த வருஷமும் விஜய் தான் வின் பண்ணுறாரு. அடுத்ததாக 2015 வருஷத்தில் அஜித்துக்கு என்னை அறிந்தால், வேதாளம்னு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. விஜய்க்கு புலிங்கிற ஒரே ஒரு படம் மட்டும் ரிலீஸ் ஆச்சு. இதில் அஜித்தோட 2 படங்களுமே ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு. ஆனால் விஜயோட புலி ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஸோ 2015 பொறுத்த வரைக்கும் அஜித்துக்கு 2 படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு. விஜய்க்கு எந்த படமுமே வெற்றியை கொடுக்கல. அதனால் இந்த முறை அஜித் தான் வின் பண்ணுறாரு. 2016 பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தெரி படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப பெரிய வெற்றி அடைஞ்சது. அஜித்துக்கு எந்த படமும் ரிலீஸ் ஆகலை. 2017 வருஷத்தில் அஜித்துக்கு விவேகம் படம் ரிலீஸ் ஆச்சு. விஜய்க்கு பைரவா, மெர்சல்னு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதில் விஜயோட மெர்சல் ரொம்ப பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. ஆனால் அஜித்தோட விவேகம் சுமாராக தான் போச்சு. அதனால் இந்த வருஷம் விஜய் தான் வின் பண்ணுறாரு. 2018 வருஷத்தில் விஜய்க்கு சர்க்கார் படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அஜித்துக்கு எந்த படமுமே ரிலீஸ் ஆகலை. இதில் விஜயோட சர்க்கார் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. 2019 விஜய்க்கு பிகில் படம் ரிலீஸ் ஆச்சு. அஜித்துக்கு விஸ்வாசம், நேர்கொண்ட பார்வைன்னு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதில் விஜயோட பிகில் 300 கோடிக்கும் அதிகமாக வசூல் பண்ணி ரொம்ப பெரிய வெற்றி அடைஞ்சிது. அதே சமயம் அஜித்தோட விஸ்வாசம், நேர்கொண்ட பார்வைன்னு 2 படங்களும் ரொம்ப பெரிய வெற்றி அடைஞ்சது. இருந்தாலும் கம்பேர் பண்ணுறப்போ பிகில் தான் அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு. ஸோ விஜய் தான் இந்த வருஷம் வெற்றி அடைஞ்சிருக்கார்.
அடுத்ததாக 2020 கொரோனா டைமாக இருந்ததால் 2 பேருக்குமே படங்கள் எதுவும் ரிலீஸ் ஆகலை. கொரோனா பயத்தில் இருந்த மக்களை மறுபடியும் தியேட்டருக்கு கூட்டமாக வர வச்சது 2021 ரிலீஸ் ஆன மாஸ்டர். இந்த படம் பிளாக் பஸ்டர் வெற்றி அடைஞ்சிது. ஆனால் தல அஜித்துக்கு இந்த வருஷமும் எந்த படமுமே ரிலீஸ் ஆகலை. 2022 விஜய்க்கு பீஸ்ட் படம் ரிலீஸ் ஆச்சு. அஜித்துக்கு வலிமை படம் ரிலீஸ் ஆச்சு. இதில் 2 படங்களுமே மிக்சட் ரிவ்யூஸ் தான் கிடைச்சிது. இருந்தாலும் வசூல் ரீதியாக பார்க்கும்போது 2 படங்களுமே வெற்றி படங்கள் தான். அதனால் இந்த முறை 2 பேருக்குமே வெற்றி தான். அடுத்ததாக 2023 விஜய்க்கு வாரிசு, லியோன்னு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அஜித்துக்கு துணிவு ரிலீஸ் ஆச்சு. இதில் விஜயோட வாரிசு 300 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி வெற்றி அடைஞ்சது. லியோ ஒரு படி மேலே போய் 600 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி ரொம்ப பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அதே சமயம் துணிவு 200 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி இந்த படமும் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு. இருந்தாலும் விஜயோட படங்கள் தான் அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு. அதனால் இந்த வருஷமும் விஜய் தான் வின் பண்ணுறாரு. அடுத்ததாக 2024 விஜய்க்கு கோட் படம் ரிலீஸ் ஆச்சு. படமும் ஒரு பெரிய ஹிட் ஆச்சு. நம்ம தல அஜித்துக்கு எந்த படமும் ரிலீஸ் ஆகலை. 2025 அஜித்துக்கு 2 படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. விடாமுயற்சி, குட் பேட் அக்லி. இதில் விடாமுயற்சி ஃப்ளாப் ஆகிடுச்சு. குட் பேட் அக்லி சூப்பர் ஹிட் ஆச்சு. நம்ம தளபதிக்கு 2025 எந்த படமும் ரிலீஸ் ஆகலை. 2026 2 பேருக்குமே எந்த படமும் இது வரைக்கும் ரிலீஸ் ஆகலை. ஆனால் தமிழ்நாடே நம்ம முதலமைச்சர் விஜயோட படத்துக்காக நான் ஒன்றும் புதுசாக சொல்ல வேண்டியதில்லை. வெயிட்டிங்.